ரீசெண்டாக கேரளாவில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்கூல் பையனை அவன் கூட படிக்கிற பசங்களாம் அவன் ஸ்கின் கலரை வச்சு அவனை புள்ளி பண்ணி அவனை அடித்து டாய்லெட்டை நாக்கால நக்க வச்சு அந்த பையனை ரேக் பண்ணனால அதை தாங்க முடியாமல் அந்த பையன் சூசைட் பண்ணி செத்துருக்கான். இந்த இன்சிடென்ட் நடக்க முக்கியமான காரணமாக இருந்தது 2 பேர். ஒன்று அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், 2 ராகிங்கில் ஈடுபட்ட பசங்களோட பேரண்ட்ஸ். செத்து போன பையனோட அம்மா பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க, ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் தன்னோட ஸ்கூலோட நேம் கெட்டு போயிடும்னு சொல்லி இந்த இன்சிடென்ட் நடந்ததே மறைக்க பார்க்குறாங்கன்னு. மறைக்கிறதெல்லாம் ஓகே, நடக்கிற வரைக்கும் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களா? ஸ்கூல்ல ஜேஆர்சி என்எஸ்எஸ்னு பேருக்கு குரூப் ஃபார்ம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு பசங்களோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ண, ராகிங்கை ப்ரிவென்ட் பண்ண ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண தெரியல. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டீச்சர்ஸ் சேர்ந்த ஒரு கமிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஸோ 2வது ரீசன், ரேக் பண்ண பசங்களோட பேரண்ட்ஸ். என்னதான் நீங்க பசங்களுக்கு இப்பெல்லாம் அடுத்தவனை கிண்டல் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லியே வளர்த்திருந்தாலும் உங்களோட பேரண்டிங் சரியா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்டே நடந்திருக்காது. உங்க பசங்களும் உங்க பேச்சை கேட்டு ஒழுங்கா இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட கேவலமான பசங்களை பார்க்குறப்ப எப்படி வளர்த்திருக்காங்க பார் பிள்ளைன்னு பேரண்ட்ஸை தான் பிளேம் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களோட மாஸ்டர்ஸ். அதனால குழந்தைங்கள்லேருந்தே இதெல்லாம் பெரிய பாவம்னு சொல்லி வளர்க்காதீங்க. இது பெரிய கிரைம், நீ பண்ணனா 100 சவுக்கடி விழுன்னு சொல்லி வளங்க. அப்புறம் ஏதாவது ஸ்கூல் பசங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ராகிங் இஸ் அ கிரைம், புல்லிங் இஸ் அ சின், மோர் ஓவர் இட்ஸ் அன்ஃபர்கிவபிள் சின்.